வாடா. வாங்க டைரக்டர் சார். ப்ரொடியூசர் மீட் என்னாச்சு? அதை ஏன்டா கேட்குற? ஏன்டா கிளிக் ஆச்சா இல்லையா? எல்லாம் நமக்கு எல்லாம் தான்டா இருக்கு. ப்ரொடியூசர்கிட்ட ஒன்லைன் மட்டும் சொன்னேன். ஏன் பிடிக்கலன்ட்டாரா? அதெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொன்னார். அந்த ப்ரொடியூசர் என்கிட்ட முன்ன பேர் ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கியான்னு கேட்குறாரு. ஏன்டா டேரெக்டாக சினிமாக்காரன்ட்ட கேட்டால் ஓகே, நீ தான் நிறைய படம் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணுறியடா. 2.5 மணி நேரம் ஒன்று வச்சு ஒரு படம் எடுக்க போகிறேன். ஒரு 10 நிமிஷம் ஒரு படம் எடு, அதை பார்த்து ஓகே ஆயிடுச்சுன்னா நான் படம் தரேன்னு சொல்கிறான். அதுவும் சரிதான். நீ என்னடா அங்கே சின்சியராக உட்காந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்க? இல்லை மச்சி, இது ஒரு ஆஃப்ரிக்கன் மூவி, செம்மையாக இருக்குது. இல்லை இன்ஸ்பைர் ஆகி நம்ம தமிழுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கேன். ஆடா பாவிகளா, காப்பி அடிக்கிறத உங்கள் டிக்ஷனரியில் இன்ஸ்பிரேஷன் நீங்களே மாற்றிட்டீங்களா? காப்பியா? என்ன மச்சி, உலக சினிமாவை நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி கொடுன்னு ஆசைப்பட்றேன், என்னை பார்த்து காப்பி கீப்பின்ற. நம்ம ஊர்லேயே நிறைய கதை இருக்குது, அதை விட்டுட்டு உலக சினிமான்னு சொல்கிறதெல்லாம் நிப்பாட்டுங்கடா. ப்ரொடியூசரை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்டா, அதுக்கு நீ தான் வச்சு ஹெல்ப் பண்ணணும். ஷார்ட் ஃபிலிம் தானே மச்சி, பிரச்சனையே இல்லை. யூடியூப் இருக்குது, 4-5 படம் காட்டுறேன், எதனா ஒன்று கிளிக் பண்ணி எடுத்துடலாம். அதெல்லாம் வேணாம்டா, எனக்கு ஏதாவது புதுசாக தான் பண்ணணும். புதுசானா எப்படி மச்சி? இதே நீ ஒரு ஃபீச்சர் இப்படி கேட்டதுன்னு வச்சியேன், என்கிட்ட 4-5 கதை இருக்குது, அதில் எதனா ஒன்று எடுத்துன்னு போடான்னு கொடுத்துட்ருப்பேன். நீ வர ஷார்ட் ஃபிலிம்னு கேட்குற, இதுதான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றும் புரியல. இல்லைன்னா நம்ம ஏதாவது ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி பண்ணலாமா? ட்ரூ லைஃப் ஸ்டோரியா? நம்ம வாழ்க்கையில் அந்த மாதிரி எதுவும் யோசிப்போம். இதோ கால் பண்ணுறான் பர்றா பிறவி கலைஞன். சொல்லு மச்சான். இங்கே வீட்டில் தான் இருக்கோம். ஆமாம், நானும் டேரக்டர் சார் தான் இருக்கோம். வரியா? வா 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 சீக்கிரம் வா. பாய். இதோ வந்துடுவா மச்சி, இனி நம்ம செம்ம டைம் பாஸ் இருக்குது. மச்சி குணா வரான், அவன் என்ட்ரானதுலேருந்து நமக்கு என்டர்டெயின்மெண்ட் தான் ஸ்டார்ட் ஆகணும். ஓகேவா? என்னடா பண்ண போகிறேன்? மச்சி நீ எதுவும் பேசாத, நான் என்ன பேசுகிறனோ அது கம்பெனி மட்டும் விடு போதும். மச்சி, இந்த ஸ்டோரியில் ஒரு பாடி லிஃப்டிங் கேரக்டர் சொன்ன தெரியுமா? ஆமாம், எனக்கு தெரிஞ்சு அந்த ரோலுக்கு நம்ம குணா செம்மையாக செட் ஆகும் மச்சி. படம் வந்து பாகுபலி மாதிரி ஹை பட்ஜெட் படம்டா, செட் ஆவான் அவன். மச்சி பிரபாஸே தூக்கி சாப்பிடுவான், அவன் உடம்புக்கு செம்மையாக செட் ஆகும். சரி வரட்டும் பார்க்கலாம். ஹாய் மச்சி. ஹாய் மச்சி. ஹலோ பாஸ். ஹலோ. கீழே போய் தேட்டு வந்தேன்டா. அப்படியா? சரி, எங்கே போயிட்டு வந்தா? நெஞ்செலாம் புடச்சிட்டு இருக்கேன். ஜிம் போயிட்டு மச்சான். சூப்பர் மச்சான். என்ன மச்சி டிஸ்கஷன் போல? மச்சி மச்சான் ஒரு படம் பண்ணுறா போல, அதில் வெயிட்டான ரோல் இருக்குது, அதான் யாரை போடலான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். வெயிட்டான ரோல்னா எந்த மாதிரி ரோல் மச்சி? எப்படி அது? நல்ல பாடி லிஃப்ட் ரோல் மச்சி. பாடி லிஃப்ட். மச்சி அதான் யாரை போடலான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஏன் டைரக்டர் சார் நம்ம குணா செட் ஆக மாட்டோம் அந்த ரோலுக்கு? குணா சரி, ஒரு ஆடிஷன் எடுத்து பார்க்கலாம். எப்போ பாஸ்? ஓகே சரி வாங்க பண்ணலாம். இப்பயே பார்த்துலாம் மச்சி. ஆ உனக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே மச்சி. சூப்பர் மச்சி. ஷர்ட்டை மட்டும் கட்டி மச்சி. டேய் அவன் போகிற அவசரத்தை பார்த்தா பாடியில் இருக்க ஜட்டிலாம் கட்டுவான் போலுடா. மச்சி ஷர்ட் மட்டும் போதடா. கரெக்ட் மச்சான். சூப்பர் மச்சான். வா வா வா. கரெக்ட் மச்சான். பா செம்மையா இருக்கான் பாருங்க மச்சான், நல்லா இப்படி. ஐயோ மச்சி சூப்பர் சூப்பர். பா சூப்பர் சூப்பர், நல்லா இருக்கு, நல்லா கை கொடுங்க. ஓகே பாஸ். பா அங்க போயேன் மச்சி. சொல்ற மாதிரி கேளு, நம்ம அந்த பாகுபலி பிரபாஸ் மாதிரி இந்த லிங்கத்தை தூக்கிட்டு வரா போல அந்த பொசிஷன்ல போய் நில்லு. ஓகே மச்சி. அங்கதான். ஓகே மச்சி. இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணு மச்சி. ஓகேவா? இன்னும் லைட்டா. இன்னுமா? இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ண. சூப்பர் மச்சி. அப்படியே வாக் பண்ணி வா, ஸ்லோ வாக்ல வா. மச்சி இத பார்த்தா பாகுபலி மாதிரி தெரியலடா. பாகுபலில மச்சி பாடி லிஃப்டிங், டெட் பாடி லிஃப்ட். சூப்பர் மச்சி, செம்மையா வரடா. என்ன பாஸ் ஷார்ட் ஃபிலிம் மென்ஷன் பண்றீங்க? டேய் வாங்க பாஸ். டென்ஷன் ஆவறா டேய். பாஸ் டென்ஷன் ஆகாதீங்க, நான் உண்மையிலேயே ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறேன், அதில் உங்களே வச்சு ஒரு லீட் ரோல் பண்ணுறேன், சரிங்களா? கை கொடுங்க. கண்டிப்பா கண்டிப்பா பாஸ். சரி மச்சி, நம்ம வரோம், ஃபுல்லாக உட்காரோம், முடிச்சிடுறோம். ஏண்டா உனக்கு அந்த ஸ்கிரிப்ட் ஓகேவா? உனக்கு? எனக்கு ஓகே மச்சி, ஆனால் அது இப்போ நீ முடிக்கிறது தான் மேட்ரு. என்ன சொல்கிறா? முடிச்சிடலாம், இன்றைக்கே முடிச்சிடலாம். அப்புறம் மச்சி, இப்போது ஸ்டோரி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சொல்லு மச்சி, என்ன ஹெல்ப் வேணும்? கண்டிப்பாக மச்சி. இந்த மொபைலை சார்ஜ் போட்டு நீ உள்ளே இரு மச்சி. அவெல்லாம் ஒன்று டேரக்டா மாலை போட்டா சுற்றுறான்.
என்னடா 6 மணிக்கு ஆரம்பித்தோம், மணி 10:30 இன்னும் ஒரு சீன் கூட முடிக்க முடியலடா. அதான் மச்சி எனக்கும் தெரில. 2.5 மணி நேரம் படத்தையும் நம்ம 2 ஹவரில் முடிச்சிடுவோம். இது 10 நிமிஷம் படம், இதுக்கு ஒரு ஸ்கிரிப்டும் மாற்றம் பார்த்துங்குது. சரி, நான் வேணா போயிட்டு நாளைக்கு காலை வரட்டா? எங்கே போகிற? இரு மச்சி, நைட்டுக்குள்ளே உட்காந்து அந்த ஃபுல் ஸ்கிரிப்டை முடிச்சிடலாம். இல்லைடா, வீட்டில் அம்மா இருப்பாங்க, அதான். மச்சி நீ ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி மச்சி, ஒரு 10 நிமிஷம் தான் முடிச்சிடலாம். சரி ஓகே. இங்கே படுத்துக்கோ. சரி ஓகே. சரி மச்சி, கல்வாடா. இரு மச்சி, இன்னும் ஸ்கிரிப்டே முடியல. ஒரு ஸ்கிரிப்ட் முடிஞ்சா இப்போ ஆடிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வீட்டில் அம்மா தனியாக. ஏய் மச்சி, டேரக்டர் சொல்லிட்டாரு, ஒழுங்காக இங்கே இரு. சரி ஓகே மச்சி, நான் போய் கண்டினியூ பண்ணுறேன் இப்படியே பண்ணுங்க. மச்சி நீ எழுது. இவன் வேற என் உயிரம் வரான். எப்பா முருகா, இவனுக்கு ஒரு நல்ல கதையை கொடுப்பா. ஹலோ, துபாயா? என் பையன் சிவா அங்கே இருக்கானா? என்னம்மா காலையே காமெடி பண்ணிட்டுருக்க? சொல்லுமா. வீட்டுக்கு வாப்பா, ஒரு நல்ல விஷயம் காத்துட்ருக்கு. நல்ல விஷயமா? சரி சரி வரேன். சரிப்பா. ஒருவேளை பொண்ணுகிட்டு பார்த்துருப்பாங்களோ? பார்ப்போம். என்ன மச்சி நல்ல விஷயம் சொல்கிறாங்க, ஒருவேளை பொண்ணுக்கிட்ட பார்த்துருப்பாங்களோ? ஆமாம், அவங்க ரொம்ப நாளாக சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. சரி சும்மா சொல்லக்கூடாது மச்சி, உங்கள் அம்மா செலெக்ஷன் சூப்பராக தான் இருக்கும். அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. அப்புறம் மா, ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொன்னீங்க, என்ன அது? டிவி ஆண்ட ஒரு கவர் இருக்கு, என்னன்னு எடுத்து பாருப்பா. டிவி ஆண்டியா? மா, துபாய் ஆஃபர் லெட்டரா? மா என்னம்மா இதெல்லாம்? நான் தான்ப்பா உங்கள் அண்ணங்கிட்ட சொல்லி துபாய்க்கு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ண சொன்னேன். இப்போ நான் துபாய் போகிறேன்னு உன்கிட்ட சொன்னா? ஆமாம், நீ இப்படியே சினிமானே கண்ட பயலோட சுற்றிக்கிட்டு இரு. நான் ஒன்றும் சொல்லலப்பா. இப்போ நீ என்னதான்டா சொல்ல வர? துபாய் துபாயெல்லாம் போக முடியாது, கச்சா சினிமா தான். சினிமாக்காரங்களா இருந்தாலுமே யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. உங்கள் அண்ணங்கிட்டே சொல்கிறேன் நான், இரு. உன் வயசு பசங்களாம் புள்ள குட்டியை பேத்துட்டு குடும்பம் குட்டின்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீ என்னடானா சினிமான்னு சுத்திட்டு இருக்க. சொல்றாங்களே போக வேண்டியதுடா. ஃப்ரெண்டுங்களா இல்ல, யாரை பார்த்தாலும் நீ திருந்த போறதே கிடையாது. டேய் தடா. ஏன் மச்சி எப்போ பார்த்தாலும் அவங்கள கத்த வச்சிட்டு இருக்க? போயிட்டு வர வேண்டியது தானே. நான் என்ன சினிமாக்காக தான் போலன்னு நினச்சிட்டு இருக்கியா? பின்ன துபாயெல்லாம் போயிட்டு அப்புறம் யாரா பார்த்துப்பா? அதான் உங்கள் அண்ணன் இருக்கான்ல. யாரு? அவன் ஹாஸ்டலே வளர்ந்தவன்டா. அவன் சரியாக பார்த்துக்க மாட்டான். அம்மா சாப்பிட்டாங்களா, தூங்கினாங்களா, டேப்லெட் போட்டாங்களா கேட்க மாட்டான். அதான் அண்ணி இருக்காங்கல்ல, அவங்க பார்த்துக்க போகிறாங்க. அதெல்லாம் செட் ஆகுச்சு. நான் கூட வந்து பார்த்துக்கிற மாதிரிலாம் வராது. அன்னிக்கிட்ட அவங்க ஒரு சம்பளம் வாங்காத வேலைக்காரியாக தான் நான் பார்ப்பாங்க. அதெல்லாம் செட் ஆகாது. சாரி மச்சான், நான் கூட உன்னை என்னமோ நினச்சிட்டேன். உனக்குள்ளே இவ்வளோமா சென்டிமெண்ட் இருக்கணும் நான் நினச்சி கூட பாருடா. இந்த பாரு, இங்கே இருக்கிற வரைக்கும் தான் எங்கள் அம்மா ராணி. போதும் மச்சான், இந்த எண்ணத்துக்காகவே நீ ஜெயிப்பு மச்சி. ஆவணி மாதம் இது தினமும் தினமும் புதிதாய் தொடராதோ. சாப்பிடுப்பா. திட்டிக்கிட்டே சோறு போடுற போல. என்னம்மா கோவமா? அப்படிலாம் இல்லைப்பா. அதான் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. போய் சொல்லாமல் சொல்லுங்க, என் மேலே கோவம் தானே? இல்லைப்பா, உனக்கு விருப்பம் இல்லாட்டி போவேனா? புரிஞ்சா சரி. அம்மா அழுகுறியா என்ன? ஒன்றும் இல்லைப்பா. கெண்டை நீனும் உண்டு ரெண்டும் டேய் மாத்தாதரா. மா பழைய பாட்டுமா. இந்த படம் தான் உங்க அப்பா என்ன கல்யாணம் முடிச்சு முதல்ல கூட்டு போன படம்.
மலரும் நினைவுகள். சரி நீ கண்டினியூ பண்ணு, நான் அப்படியே தூங்குறேன். சொந்தம் நெடுங்கால பந்தம் கடல் வானம் கூட டிவி இன்னும் ஓடிட்டு இருக்கு. ஆஃப் பண்ணலையா? மா காஃபி போடுமா. மா இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கியா நீ? ஐயோ எனக்கு நிறைய வேலை இருக்குது. என் டிஃபன் மட்டும் பண்ணி கொடு, நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் மதியானத்துக்கு மேலே வந்துடுறேன். நம்ம எல்லாம் ஒன்றா சாப்பிட்லாம் சரியா? மா என்னம்மா எவ்வளோ நேரம் தூங்கிட்டே இருக்க நீனு? எந்திரிச்சியா இல்லையா நீனு? மா 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 அது ஜுரமா? மா 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 எந்திரிமா. மா இதை பேசுமா. மா மா இதை பயமாக இருக்குமா எனக்கு. மா எனக்கு ஒன்றும் புரியலமாம்மா. மா மா எந்திரிமா. மா தெரியாமல் சொல்லட்டுமா. மா சண்டை போட மாட்டேமா, எந்திரிமா. மா 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 சொன்னா கேளுமாம்மா, எனக்கு பயமாக இருக்குமா. மா 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 யார் கூப்பிட. மா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா என்னை பாருமா. மா சத்தியமாக விட்டு போக மாட்டேமா, என்னை பாருமா. வா வா தப்பு பண்ணிட்டேன், வா தப்பு பண்ணிட்டேன். வா வா ப்ளீஸ்மா என்னை பாருமா. என்னை ஒரு வாட்டியா சொல்லிட்டு பேசுவா. வா வா என் கூட பேசுவா. மா மா மாமாம்மா இங்கே பாருமாம்மா. மா நீ சொல்கிற மாதிரிலாம் கேட்குறமா. நான் துபாய் போகிறேம்மா. நீ யாரும் சொல்கிறீங்களா அவளுக்கு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா. ப்ளீஸ்மா என்கிட்ட மட்டும் பேசுமா. நீங்கள் பாருமா. மா என்னை பாருமா, ஒரே வாட்டி என்னை பாருமா. சொல்கிறத கேளுமா. சத்தியமாக துபாய் போகிறேம்மா. ப்ளீஸ்மா துபாய் போகிறேம்மா. நீ சொல்கிற மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா. சத்தியமாக நான் இப்போ சினிமா பார்க்கவே போக மாட்டேம்மா. இது ஏன் மேலே சத்தியமாம்மா. அப்போ ப்ளீஸ்மா. ஹலோ ஹலோ அம்மா துபாய் போகிற சொல்லியிருக்காங்க. என்னடா முடிவு பண்ணியிருக்கேன்? ஒரு நிமிஷம் ஃபோன் பேசுகிறேன். நீ சொல்லு. சொன்னாங்களா? சொன்னாங்க. என்ன போறியடா? அது அம்மாவோட ஆசை தானே. நான் போகிறேண்ணா. ஏய் எனக்கு தெரியும்டா. அம்மா எப்படியும் பேசி சம்மதிக்க வச்சிருவாங்கடா, நல்லாவே தெரியும். ஆமாம், ஆனால் இந்த வாட்டி பேசாமே சம்மதிக்க வச்சுட்டாங்கன்னு. ஹலோ ஏன்டா என்னடா ஆச்சு சொல்கிறா? ஏன்டா அழுகுறேன்? ஹலோ ஏய் என்னடா ஆச்சு? ஏன்டா அழுகுறேன்? சொல்கிறா. என்னடா பிரச்சனை உனக்கு? அண்ணா நீங்கள் எங்கே இருக்கீங்க? ஊரில் தான் அண்ணியா செக்கப் கூட்டு போயிட்டு இருக்கிறேன். என்னடா ஆச்சு சொல்கிறா. சரி உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்க. என்னடா ஆச்சு? அம்மா கிட்ட ஃபோன் கொடுறா. நான் சொல்கிறேன் அம்மா கிட்ட ஃபோன் கொடுறா முதல்ல. ஆக்சுவலாக நீங்கள் வீட்டுக்கு வாங்க. நான் இருமா ஒரே நிமிஷம் இருமா. ஒரு எமர்ஜென்சி. சரி நான் கிளம்பி வரேன். மா சரி போகலாம். ஆமா அண்ணன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவான். அவன் வரத்துக்குள்ள கடைசி ஒருத்தர் மடியில் படுத்துக்கிறோம்மா. அவன் வந்தோடனே நீ எழுப்புமா சரியா? டேய் எந்திரா. டேய் டேய் எந்திரா. என்னடா ஒரு கெட்ட கனவு மச்சான். என்னடா ஆச்சு? அம்மா செத்து போகிற மாதிரி ஒரு கனவுடா. என்னடா பேசுகிற?
இல்லை நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. தண்ணி குடி. என்னாச்சு சொல்லு. இல்லை கனவுல அம்மா இறந்து போயிட்ட மாதிரி ஒரு கனவுடா. டீட்டெயிலாக சொல்கிறா, என்னதான் ஆச்சு? மச்சி, நான் ஒன்று சொன்னால் தப்பாக நினச்சிக்க மாட்டேன்ல? சொல்லு. நமக்கு ஸ்டோரி கிடச்சிருச்சுடா. இப்போ நீ சொன்னதே ஒரு படமாக எடுப்போம் மச்சி. ஷார்ட் ஃபிலிமுக்கு நீ யோசிச்சதுக்கு ஒரு நல்ல கண்டென்ட் இப்போ கிடச்சிருக்கு மச்சி. இதெல்லாம் வேணாம்டா மச்சி. இது உண்மையாக சக்ஸஸ் ஆகும் மச்சி. சென்டிமெண்ட்டில் யாராலையும் அடிச்சிக்க முடியாது மச்சி. செம்ம ஸ்கிரிப்ட் மச்சி. இந்த பேப்பரு ஒன்லைன் எழுது மச்சி. மச்சி எழுதிட்டேன். எதாவது ஆட் பண்ண முடிஞ்சா ஆட் பண்ணு. டேய் என்னடா பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்னு போட்டிருக்க? இப்போதைக்கு ட்ரெண்டு மச்சி. இது ஆடியன்ஸை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான டெக்னிக்டா இது. இதெல்லாம் யார் லைஃப்பில் நடந்துருக்க போதுடா? உன் கனவு மச்சி. நமக்கு தான் பண்ணுவோம். ஹலோ, சொல்லுமா. ஹலோ துபாயா? என் பையன் குணா இருக்கானா? என்னம்மா காலங்கத்தில் காமெடி பண்ணுகிற? ஒன்றும் இல்லைடா, வீட்டுக்கு வா, நல்ல விஷயம் இருக்கு. சரி வரேன். சரி. நல்ல விஷயம்ன்றாங்க. ஒருவேளை பொண்ணுங்க பார்த்துருப்பாங்களோ?